ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வியூவா ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அண்ட் கோடிங் இல்லாம எப்படி பண்றாங்க. அப்புறம் பேக் எண்ட்ல கொஞ்சம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட்பிரஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் நோட்.js அண்ட் ரியாக்ட்.js. இது எங்கெங்க யூஸ் பண்றாங்க? யார யூஸ் பண்றாங்க? எப்படி யூஸ் பண்றாங்க? எதுக்கு யூஸ் பண்றாங்க? அப்படின்னு நம்ம வந்து ஓவராலா இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்னைக்கு வேர்ட்பிரஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வேர்ட்பிரஸ் இதுதான் அதோட லோகோ இப்படி தான் இருக்கும். இந்த வேர்ட்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா W அப்படின்னு ப்ளூ கலரில் கொடுத்துருந்தா வேர்ட்பிரஸ் சொல்லுவாங்க. இது நீங்கள் 2 டைப்பாக நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லோக்கலாகவும் ரன் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வந்து பை பண்ணி ஆன்லைன் ரன் பண்ண முடியும். நீங்கள் லோக்கலாக எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து வீடியோஸ் சீரிஸ்லாம் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ட்பிரஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வேர்ட்பிரஸ் அப்படின்றது கோடிங் நாலேஜே இல்லாமல் எப்படி நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஓப்பன் சோர்ஸ். நீங்க வந்து யாருனாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இன்ஸ்டாலேஷன் வேர்ட்பிரஸ் நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஆஃப்லைன்லயும் நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்ப சிஎஸ்எஸ், HTML பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டெய்னர், கிரிட், வித் இது மாரி செட் பண்ணியிருப்போம். அதே மாரி நம்மளுக்கு கோடிங் நாலேஜே இல்லாம, கோடிங்க வித்தவுட் ஒரு சிங்கிள் கோடு கூட இல்லாம, நம்ம வந்து பிக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம போட முடியும். ஒரு இமேஜ் நம்ம ஃபோன்ல வந்து ஃபோட்டோஷாப் எப்படி எடிட் பண்ணுறோமோ, அதே மாரி கான்செப்ட்ல வேர்ட்பிரஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்க. இதுல வந்து நெறைய தீம்ஸ் அண்ட் பிளக்கின்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு டேஷ்போர்ட் குடுத்துருப்பாங்க. ஒரு யூசரா இருக்கும்போது ஒவ்வொரு டேஷ்போர்ட் குடுத்துருப்பாங்க. இந்த டேஷ்போர்ட்ல நீங்க என்னென்ன பண்றீங்க, அந்த சைட்டோட பேரு எல்லாமே குடுத்துருப்பாங்க. அதே மாரி தீம்ஸ் அப்படின்னு சொல்றது என்னென்ன கலர்ஸ், என்னென்ன தீம்ஸ் வேணும், என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கணும், என்னோட தீம் வந்து இப்படி இருக்கணும். ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா, எல்லா வெப்சைட்டும் ஒரே மாரி இருக்க போறது கிடையாது. ஒவ்வொரு வெப்சைட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப எதுனா ஒரு தீம் இந்த வேர்ட்பிரஸ்ன்றது தீம் யூஸ் பண்றோம். நம்ம வந்து HTML கிரியேட் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெட்டர் இப்படி இருக்கணும், ஃபூட்டர் இப்படி இருக்கணும் அப்படின்னு தனித்தனியா கோடுல ரெடி பண்ணுவாங்க. ஆனா இதுல அப்படி கிடையாது. இதுல வந்து ஒவ்வொரு பேஜ் ஃபூட்டர் அப்படின்றது ஒரு பேஜா கிரியேட் பண்ணுவாங்க. ஹெட்ன்றது ஒரு பேஜா கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட் அப்படின்றத ஹோமா ஒரு பேஜா கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதை லிங்க் பண்ணி இதை வந்து ஒரு தீமா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். தீம்ன்றது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம். காசு கொடுத்து வாங்க முடியும். நீங்களாவும் எனக்கு கிரியேட் பண்ண முடியும். இதுல பிளகின்ஸ் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டேட் அப்படின்னு தேவைப்படுது. அந்த டேட்டுக்கு வந்து ஒரு நம்ம வந்து குடுக்க போறோம். அதுக்கு ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து ஒரு அனிமேஷன்ஸ் அது மாரி தேவைப்படுதுன்னா, அதுக்கு ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ என்ன கவுண்ட் அப்படின்னு குடுக்குறோம். ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது கவுண்ட் பண்ணுது. அப்படி அதுக்கு ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அனிமேஷன்ஸ் அது மாரி நெறைய ஒரு ஸ்க்ரோல் பண்ணணும். அதுக்கு ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளகின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், எஜுகேஷன்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாகவும் பிளகின்ஸ் இருக்கு. டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்ற பிளகின்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கு தேவைப்படும் போது நம்ம ஒவ்வொன்றும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். சிலது வந்து பே பண்ணி வாங்குறது மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் ஃப்ரீயாவே இருக்கும். இதுல வந்து கண்டென்ட் வந்து ஆட் பண்ண முடியும். ரொம்ப வந்து ஈஸியா கண்டென்ட் ஆட் பண்ண முடியும். அதுல வந்து நம்ம டெக்ஸ்ட் ஹெட்டிங், அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிலாம் நம்மளுக்கு நிறைய இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ஒரு கண்டென்ட்ட வந்து ஈஸியா ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். நம்ம கஸ்டமைசேஷன் அப்படின்னு பண்ண முடியும் எப்படின்னா, நம்ம ஈஸியா ஒரு கண்டென்ட் தூக்கி போட்டுட்டோம். இப்ப நான் HTML, CSS அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உட்காந்து கோட்ல போய் தேடுவேன். எங்க இருக்கு? எந்த லைன்ல போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா நான் அங்க விஷுவலா பார்க்குற சைட்டையே நீங்க வந்து எடிட் குடுத்து நீங்க அத சிங்கிளா எடிட் பண்ண முடியும். நீங்க வந்து உட்காந்து நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. டக்குன்னு ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட, ஈஸியா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக நீங்க வந்து வேர்ட்பிரஸ் பண்ணணும். எனக்கு வந்து வெப்சைட் பண்ணணும், பில்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து கோடிங்கே எனக்கு தெரிய தேவையில்ல. எனக்கு வந்து கோடிங் நாலேட்ஜ் இல்லாம வெப்சைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த வேர்ட்பிரஸ்ஸ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சீரிஸ் நம்ம போயிட்டு இருக்கு. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்னென்ன கொண்டு வராங்க, என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம யூஸ் பண்ண போறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து இனிஷியல்ல வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு பேஜ் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஸ்டாட்டிக்கா இருக்கிற பேஜ் வந்து எனக்கு டைனமிக்கா வேணும் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். ஒரு பேஜ் வந்து ஸ்டாட்டிக் பேஜ் வந்து ஆக்ஷன் குடுக்கணும் அப்படின்றத ஒரு சுவிட்ச் போட்டா லைட் எரியுது மாரி, எனக்கு அத மாரி ஒரு ஆக்ஷன் இந்த கிளிக் பண்ணா எனக்கு ஒரு ஈவென்ட் நடக்கணும் அப்படின்றத குடுக்க போறது தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் ஃபார் த வெப்சைட்டுக்கு. ஓகேங்களா?
நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது ப்ரோகிராமிங் தான். இது வந்து ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்சோல்ல தான் வந்து அவுட்புட் இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் டாட் யூஸ் பண்ணி கன்சோல் இதெல்லாம் கொடுத்து HTML CSS லிங்க் பண்ணி தான் ஒரு சைட்டாவே பில்ட் பண்ணுவாங்க. வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட மட்டும் வச்சு நீங்க ஒரு வெப்சைட்டை வந்து பண்ண மாட்டாங்க. HTML CSS இருந்தா தான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வெப்சைட் பண்ண முடியும். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத மாதிரி இப்போ ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு கால்குலேஷன் ஏதாவது பண்ணணும், ஒரு மார்க் ஷீட் ஏதாவது போடணும், ரிசல்ட் ஏதாவது ஃபைண்ட் பண்ணி எடுக்கணும், டேபிள்லேருந்து ஃபிச் பண்ணி எடுக்கணும், டேட்டாஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் சைட்டில் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து அதை ஃபைண்ட் பண்ணி எடுத்து கொடுக்குது. அப்படின்றது போல அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மாதிரி இதுல நமக்கு வந்து அந்த கான்செப்ட் எடுத்து கொடுக்கலாம். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்றோம். அந்த ஃபார்மை வந்து வேலிடேட் பண்ணணும். நம்ம HTML நம்ம வேலிடேட் இருக்கும், ரிக்வயர்டு போட்டால் யூஸ் பண்ணோம். இதுல வந்து நம்ம வேலிடேஷன் பண்ண முடியும். நிறைய வந்து ஸ்கிரிப்ட் போட்டு என்னென்ன தேவை, ஒரு இமெயிலில் நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னு ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து வேலிடேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் எப்படி போட்டிருக்கோம், HTML எப்படி போட்டிருக்கோம்னா ரிக்வயர்ட் அப்படின்னு கொடுத்து சிம்பிளாக முடிச்சிருக்கோம். அது வேலிட் அது மட்டும் எடுத்துக்கும். ஆனால் இதில் பேட்டர்ன் கொடுத்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருந்தால் மட்டும் அதை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணக்கூடியது தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 2 ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. இந்த 2 ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஆங்குலர் JS அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இந்த 2 ஃப்ரேம் ஒர்க் வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு எது தேவை கன்வீனியண்டாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்னா ரியாக்ட் JS அப்படின்றத ஃப்ரேம் ஒர்க் பற்றி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம நோட் JS அப்படின்னு பார்க்கலாம். நோட் JS வந்து அந்த JS அப்படின்னு இருக்குல்ல, அப்படிதான் அந்த நோட் JS அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு டைனமிக் பேஜை கொண்டு கொண்டு வருது. பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் கிரியேட் கிரெட்ன்ற ஆப்ரேட்டர், அதாவது ரீடு எடிட்டு கிரியேட் அதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி இதுலேயே நமக்கு வந்து எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ண முடியும். இது டைனாமிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து நோட் ஜேஎஸ் இல்லாமல் ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த நோட் ஜேஎஸ்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். நோட் ஜேஎஸில் வந்து PHP அடுத்த கட்டமாக பார்க்க போகிறது தான் அந்த நோட் ஜேஎஸ். இதில் வந்து வேலிடேஷனும் இருக்குது, உங்களுக்கு வந்து கிரெடிட் டாபிக்ஸும் இருக்குது. ஃப்ரண்ட் என்ன படிக்கிறீங்களோ அது சிம்லர் தான். ஆனால் நீங்கள் பேக் அண்ட் ப்ராசஸில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு தான் ஃப்ரண்ட் எண்டு. ஆனால் வந்து மறைமுகமாக உங்கள் வேலிடேட் பண்ணுறது, உங்கள் கன்சோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நோட் ஜேஸில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் டைனாமிக் கண்டென்ட், பேஜ் கண்டென்ட் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து கிரியேட் பண்ண முடியும், ஒரு பேஜை வந்து ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண முடியும், இதை வந்து ரைட் பண்ண முடியும். அதை நாங்கள் வந்து பேஜை கிரியேட் பண்ணிட்டேன், அதில் வந்து ரைட் பண்ணணும், ரீரைட் பண்ணணும், அதை வந்து டிலீட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் டிலீட் பண்ண முடியும். இதை எது பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் சர்வரை பேஸ் பண்ணி ஒர்க். நோட் ஜேஎஸ் வந்து நம்ம சர்வர் கூட கனெக்ட் பண்ணி அப்படியே சர்வர்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட் இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இது இந்த டேட்டாஸை கொடுக்குற டேட்டாஸ் வந்து நம்ம பேக் எண்டில் போயிட்டு பேக் எண்ட்லேருந்து டேட்டா பேஸ்க்குள்ளே போகும். இப்படி தான் அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ், நம்மளுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காகவே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு பேக்லைன் டெவலப்பர்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அடுத்த கட்ட PHPக்கு அடுத்த கட்டமாக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த நோட் ஜேஎஸ். இதில் வந்து அதே மாதிரி ஆடப் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். டேட்டாலேருந்து நம்ம டிலீட் பண்ண டேட்டா வந்து நம்ம சும்மா டிலீட் பண்ண முடியும், டேட்டா பேஸ்லேருந்து டிலீட் பண்ண முடியும். ஒரு டேட்டா வந்து பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் எண்ட் மூலமாக நீங்கள் கோட் கொடுத்து பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுக்குறேன், ஒரு டேபிளில் ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன், ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் ஷீட்டை வந்து ஆட் பண்ணுறேன். அந்த டேட்டா வந்து தவறுதலாக ஒரு டேட்டா ஆட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டேட்டா வந்து நான் டிலீட் பண்ணணும் அப்படின்னா நான் டிலீட் அப்படின்னு கொடுத்துட்டு டிலீட்ன்ற இது வந்து உங்களுக்கு வரும். ஆனால் வந்து டேட்டா பேஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்து டிலீட் ஆயிருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு ப்ரோக்ராமிங் கொண்டு வந்து அந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த டேட்டாவை வந்து டிலீட் பண்ண முடியும். அப்போ டிலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்கள் டேட்டா பேஸ்லேருந்து டிலீட் பண்ணி ஈஸியாக டிலீட் ஆகிடும். அதுக்காக நீங்கள் வந்து நோட் ஜேஎஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அடுத்ததாக வர்றது 2 ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க ரியாக்ட் ஜேஎஸ். இந்த ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னா இதில் வந்து நம்ம அட்வான்ஸாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கொண்டு வரதான் இந்த ரியாக்ட் ஜேஎஸ். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆங்குலருக்கும் ரியாக்ட் ஜேஎஸ்க்கும் கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்ப்பாங்க. இதில் வந்து நம்ம ரியாக்ட் ஜேஎஸ்ல ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு லைப்ரரி வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கோம். ரியாக்ட் ஜேஎஸ்ன்றது ஒரு ப்ளூ கலர் அப்படின்ற ஒரு சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். ஆங்குலர் அப்படின்றது கே கலர் ரெட்ல இருக்கும். நான் இதில் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணுறேன்.
ஆங்குலர் சம்மான் உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கணும்னு தெரிஞ்சு அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம். ரியாக்ட் ஜேஎஸும் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸும் உங்களுக்கு புரியிறது மாரி இருக்கும். இதுல வந்து என்னன்னா, எனக்கு ஸ்டேட்ட வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கோட வந்து இது வந்து ஒரு லைப்ரரி மாரி. உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஜேஎஸ்லயே ஒர்க் பண்ண முடியும்னா, கண்டிப்பா ஒர்க் பண்ண முடியும். ஒரு அட்வான்ஸ் டூல் மாரி தான் இத யூஸ் பண்றாங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு லைப்ரரியா யூஸ் பண்றனால, அதுக்கு அடுத்த கட்ட லெவல் மாரி தான் யூஸ் பண்றாங்க. இதுல வந்து நம்ம என்பிஎம் அப்படின்னு ஒரு கோட் குடுத்து தான் நம்ம வந்து கோட வந்து ரன் பண்ணுவோம். அதுல வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஆனா இதுல வந்து நம்ம வந்து என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்து தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஒரு காம்போனன்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது. இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஒரு பேஜ வந்து நம்ம வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு பேஜ வந்து நான் கிளிக் பண்ணும்போது, எனக்கு வந்து மேல வந்து ஒவ்வொரு பேஜும் லோட் ஆகும். ஸோ நான் ரியாக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது, எனக்கு வந்து மேல அந்த லோடிங் அந்த டைமிங் வந்து எடுத்துக்காது. ஒரு நீங்க சிங்கிள் லிமிட்லயே வந்து உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஒர்க் ஆகி குடுத்துரும். அதுக்கு இதுல வந்து ரீயூசபிலிட்டி குடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபங்ஷனல்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அதே தான். ஆனா இங்க வந்து காம்போனன்ட்க்குள்ள வந்து ஒவ்வொன்னுத்துக்குள்ள நம்ம ஃபங்ஷனல்ஸ் குடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனா ரியாக்ட்டுக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் அப்படி கம்பேர் பண்றத விட, ஆங்குலருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்டும் கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாம இது 2மே கிடையாது. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் மெயின் மெயின் டாபிக்கா யூஸ் பண்ண போறது ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்க அதுல படிச்சது தான் இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு அட்வான்ஸ் டூலா இருக்கிறதுக்காக தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்க வந்து ஆங்குலராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் ஒரு அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது லைப்ரரி பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அடுத்த கட்டமா நம்ம வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் தான். அது சொன்னது மாரி தான். ரியாக்ட் அலோவ்ஸ் ஒன்லி கிரியேட் ரீயூசபிள் யுஏ காம்போனன்ட்ஸ். இதுதான் இந்த ரியாக்ட் ஜேஎஸ். இந்த வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு சீரிஸா போடுவோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு போடும். எனக்கு இந்த சீரிஸ் எனக்கு போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, எங்களுக்கு கண்டிப்பா இந்த கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. உங்களுக்கான சீரிஸ் வந்து கண்டினியூஸா போட்டுறலாம். தேங்க் யூ சோ மச்.